ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025. இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போகுது. நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சு தான் போவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடும் இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க பெறுது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தான தர்மம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே 2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும்
கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது, எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலைநிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2024 எப்படா போகும் அப்படின்றது இப்போ போயிடுச்சு. 2025 வந்துடுச்சு. கண்டிப்பாக கிரகங்களுடைய மாற்றத்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதனால் வரப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்தாங்க, 8ஆம் இடத்துல ராகு இருந்தாங்க, 7ஆம் இடத்துல சனி இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10ஆம் இடத்துல குரு, எல்லாமே இப்போ விலகிடும். குரு 11க்கு வர போகிறாரு, கேது ஜென்மத்துக்கு வர போகிறாரு, ராகு 7க்கு போக போகிறாரு. எல்லாமே நல்லது நடக்க போகுது. அப்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் குருவோட பயிற்சி நல்லா தான் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களெல்லாம் விலகிடும். பணப்பற்றாக்குறை தீரும். கேட்டு இந்த இடத்துலாம் உதவி கிடைக்கும். பணம் வந்து சேரும். அது மூலிமா நல்ல லாபமான போக்கு தென்படுகிறது. குடும்பத்தில் அந்யோன்யமாக இருப்பாங்க. பணம் வந்துட்டாலே சந்தோஷம் வந்துடும் இல்லையா? சண்டை சச்சரவு போயிடும். ஒற்றுமையாக தான் ஏற்படும். அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி தான் யோசிப்பீங்க. சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்காது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. அது எனக்கே தெரியுது இப்போது. அப்போது புதுசாக நீங்கள் திட்டம் தீட்டி அது மூலமாக முன்னேற்றம் அடைப்படலாம். பிளான் பண்ணி வெற்றி பெறலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவசர குணம், ஆத்திர குணத்தை கொஞ்சம் விட்டுடுங்க. மற்றபடி நல்லா இருக்கும் போதெல்லாம். உடல்நலம் இல்லாதவங்களுக்குலாம் உடல் நல்லாயிடும். தகுந்த மருத்துவம் ஏற்படும். அது மூலிமா நோய் தேர்ந்துடும். நல்லாயிடுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு அரசியலில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து கண்டிப்பாக ஏற்படும். புதிய பொறுப்பு வரும். ஏற்கனவே ஒரு பொறுப்பு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. பிரபலமாகப்படுங்க. மற்றவங்களால் பேசப்படுவீங்க. அரசு துறையில் இருந்தால் பெரிய அதிகாரியாக வருவீங்க. ப்ரொமோஷன் கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்து மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு திறமை பெற்ற அதிகாரியாக இருக்க போகிறீங்க. அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் தந்தை வழியால் உறவுகள் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போது சரிசமமாக வந்துடும். அந்த பெரும்பாலும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும். அதே போதுமே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாம் நல்லமே நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் பயணங்களில் சில பொருள் திங்ஸ்லாம் எடுத்துன்னு போகிறீங்களா, அப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரனுக்கு திங்ஸ்லாம் எடுத்துன்னு போனால், ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சில ஞாபக மறதி ஏற்படும் கண்டிப்பாக. அப்போது நம்ம கொண்டு போகிற பொருட்கள் காண போகிறதுக்கோ திருட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் அதிகமாக பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. அதிகமாக பேசினாலே பிரச்சனை தான் வரும். அதனால் உங்களை நல்லவங்களை கெட்டன்னுவாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. அதிகமாக பேசினாலே கெட்டவன்டுவாங்க. குறிப்பறிந்து பேச வேண்டும். அப்படி பேசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தந்தையார் வழி உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அவங்க சரியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் புதிய பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க. வாகனங்கள் வந்து சேரும். வீடு மனை அதெல்லாம் வாங்கி போடுவீங்க. சொத்து சுகம் சேரும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையில் உதவிகள் வந்து கிடைக்கும். பெரும்பாலும் நிர்வாகிக்கூடிய திறமை உள்ளவங்களுக்கு நல்ல அது மூலிமா பலன் கிடைக்க போகுது. பாதுகாப்பு செக்யூரிட்டி சொல்கிறீங்க இல்லையா, அதில் அந்த துறையில் இருக்கவங்க, சூப்பர்வைசராக இருக்கவங்க, இவங்கெல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவாங்க. முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் முன்னேற்றமாக இருக்க போகுது. நல்ல வழி தான் தென்படுகிறது உங்களுக்கெல்லாம். இதுக்கப்புறம் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா, நம்ம தனியாக இருக்கோம், தனித்து விட்டுப்பட்டோம், அப்படி தான் ஒரு ஏகாந்தமாக ஒரு ஏக்கமாக இருந்தீங்க. அதெல்லாமே மீறி இப்போது நம்மளுக்கும் 4 பேர் இருக்காங்க, பேசுறதுக்கு பழகிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினைக்க போகிறீங்க. அதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது கிரக மாற்றத்தினால எல்லா வகையுமே ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. விட்டது போயிடும், விலகி போனது வந்து சேரும்.
அது பொருளாக இழப்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதுவாக தான் இருக்கலாம், திரும்பி வந்து சேர்ந்துடும். திரும்பி அந்த பொருட்களும் வேறு வகையில் வந்து சேரும். இது மாதிரிலாம் இருக்கும். நஷ்டங்கள் குறைவாக இருக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு வரக்க போகுது. துணிஞ்சு செய்யக்கூடிய முடிவால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, கடுமையான உழைப்பு செய்கிறவங்க, நெருப்பில் வெந்து வேகக்கூடியவங்க, அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாமே நல்ல காலம் இருக்குது. அவங்க அதை விட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதுலேயே அவங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துச்சு இல்லை, அப்போது அதுலேருந்து நல்ல ஒரு உதவிகள் கிடைத்து வேலையை கஷ்டமாக செய்கிற வேலையை ஈஸியாக செய்வீங்க. புரிஞ்சிட்டிங்களா? அது மாதிரி தான் நடக்க போகுது. இப்போலாம் மாடர்ன் டெக்னாலஜி வந்துடுச்சு எல்லாமே, அதனால தான் ஈஸியாக எல்லாமே நடக்குது. அது மாதிரிலாம் வருது. அப்போது கண்டிப்பாக அது மாதிரி நடக்க போகுது. உங்களுடைய ராசியாதிபதி சூரியனாக இருக்கிறனால சிவனுடைய அம்சமாக விளங்கப்படுகிறார். அப்போது எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டு வாருங்க. திருவண்ணாமலை உங்களுக்கு மிக சேத்திரமான தலமாக விளங்கப்படுகிறது. அங்கே போயிட்டு கிரிவலம் வரலாம். நல்லா கேட்டுங்க. பௌர்ணமியில் தான் கிரிவலம் வரணும்னு அவசியம் இல்லை, அமாவாசையிலும் வரலாம். அமாவாசையும் பௌர்ணமியும் நீங்கள் கிரிவலம் வந்தால் மாறி மாறி பண்ணுங்கள். ஒரு மாதம் அமாவாசையில் போய்ட்டு வாங்க, ஒரு மாதம் பௌர்ணமியில் போய்ட்டு வாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரிலாம் உண்மை. அங்கே அமாவாசையிலும் கிரிவலம் பண்ணுவாங்க, போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்றங்கள் ஏற்பட போகுது. நல்லா வரப்போகிறீங்க. முடிந்தால் பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். அதெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இல்லைனா சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். இது மாதிரி சிவபெருமானுடைய ஸ்தலங்கள் நீங்கள் போயிட்டு வந்தால் அது ஒரு எப்படி முடியும், ஒரு சுற்றுலா முனை போனால் ஈஸியாக முடிஞ்சிடும். அது மாதிரி சுற்றுலாவில் கலந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரப்போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஆசிரியர் தொழில் இருந்திருப்பாங்க, அறிவு சார்ந்த தொழில் இருப்பாங்க, நம்மளுடைய குருமாராக இருக்கலாம், இல்லை குரு போற்றத்தக்க வகையில் உள்ளவங்க, ஏழ்மை நிலைமையில் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா சாமியாரும் நல்லா வசதியாக வாய்ப்பெல்லாம் இருப்பாங்க, எல்லா குருமாரெலாம் வசதியாக இருப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. கஷ்டப்படுறவங்களும் உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். சாதுக்களுக்கு அன்னமளிக்கலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலாம். பெரியவங்களுக்கு பண்ணலாம், முதியோர்களுக்கு செய்யலாம். பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் முதியோர் இல்லம் சென்று அவங்களுக்கு தேவையானது செஞ்சால் ரொம்ப விசேஷம். நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறேன், இப்படி தான் சொல்லலாம். அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை, அதுதான் அவங்க இயங்கின்னு இருக்கிறதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் சொன்னாலே அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துருவங்களுக்கு. நீங்கள் செய்கிறீங்களோ அடுத்த வச்சு நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதுலேயே நல்ல விஷயம் நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருடம் நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதுவிதமான வாய்ப்பு உருவாக போகிறது. அது உத்தியோகத்தில் இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா நல்ல பலன் பெறுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்குண்டான காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரிலாம் ஏற்பட போகுது. தைரியமாக எதாக இருந்தாலும் பேஸ் பண்ணலாம், துணிச்சலாக செய்யலாம். இது வரைக்கும் முடங்கி கிடந்த சிம்மராசிக்காரங்களாம் வெளியில் எழுந்து வந்து வாழ்க்கையில் எதிர்த்து போராடலாம், வெற்றி பெறலாம். கண்டிப்பாக இது உண்டு. போட்டி பந்தெல்லாம் கலந்துங்க, இனிமேல் அதில் வெற்றி பெறுவீங்க. பரிசு பாராட்டு வந்து சேரும். புதுவிதமான ஆராய்ச்சியில் ஈடுபடலாம், நீங்கள் அதில் வெற்றி பெறலாம். புதிய நிர்வாகிக்கு திறமை, இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதில் அந்த வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெருமை வந்து சேரும். பலரால் பாராட்டப்படுவீங்க. சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு இதில் பார்க்குறோம், இந்த கண்டக்டர் நல்லா பணியாற்றினார் மக்களுக்கு அப்படின்வாங்க. திடீர்னு ஒரு டிரைவர் நல்லா மக்களை காப்பாற்றிட்டாரு, தனக்கு ஏதோ நேரில் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றிட்டாரு, பிரேக் போட்டுன்னுவார். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான். இது எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாருடையும் பேசப்படுது இல்லையா, பிரபலமாக வராங்கல்ல, அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போது அதுக்குள்ள முயற்சியில் இறங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த 2022 வருடம் எல்லா வகையிலுமே அருமையான வருடமாக இருக்க போகுது. இது வரைக்கும் பயந்திருந்ததெல்லாம் போய் தைரியம் ஏற்பட்டு, தன்னம்பிக்கை ஏற்பட்டு, துணிச்சல் ஏற்பட்டு, எல்லாவற்றையும் முன்னேற்றமாக நீங்கள் எதிர்த்து சாதித்து சாதனை புரிஞ்சு இந்த வருஷத்தை கடந்து வர போகிறீங்க. கிரகங்கள் மாற்றத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும். முற்பாதி கொஞ்சம் கஷ்டக்குறைவாக கவனக்குறைவாக இருந்தால் கூட பிற்பாதி நல்லா இருக்கும். ஒரு 3-4 மாதம் 5 மாதம் இல்லை, அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். கிரகங்கள் மாற்ற பயிற்சி ஏற்படும் போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இனிமேல் நல்லா எழுச்சி பெற்று புதுவிதமான ஒரு மனிதனாக உருவெடுத்து புதிய வாழ்க்கை, நியூ லைஃப், நியூ ஸ்டைல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வாழ போகிறீங்க. அதுக்கு ஒன்றான வருடமாக தான் இந்த வருடம் அமைஞ்சு. கன்னிராசிக்காரங்களுக்கு 2024 வருடம் நல்லா தான் இருந்தது. 2025 வருடம் அதுவும் நல்லா தான் இருக்க போகுது.
ஏனென்றால் கிரகங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல. அதனால் சிறு சிறு மாற்றங்கள் தான் ஏற்படும் வழியாக மற்றபடி நல்லதாக இருக்க போகிறீங்க. கன்னிராசிங்களுக்கு ஏற்கனவே தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வருடம். ஆரம்பத்திலே அந்த உங்களுக்கு தெரியும். நீங்கள் துணிஞ்சு இறங்கிடுவீங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. பிரபலமாக பேசப்படுவீர்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள், பேசப்படுவீர்கள். இது உண்மையான விஷயம். இது நடக்கப் போகுது. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகள் முன்னேற்றம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் கன்னி பெண்கள் திருமணம் முடிந்து நல்ல சுகமான வாழ்க்கை வாழ போகிறாங்க. பெரும்பாலான உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஏற்றங்கள் ஏற்பட போகுது. எல்லாமே நடக்கும். ஆண்களுக்கு பிரபலமான பேர் புகழ் எல்லாமே விளங்க போகுது. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைய போகுது. இதுமாதிரி நடக்கும். குடும்பத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு விலகி ஒற்றுமை ஏற்பட போகுது. அக்கம் பக்கம் வீட்டோட இதில் நிறைய சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ விலகிடும். எல்லாம் நட்பு பாராட்டி வருவாங்க. அவங்க ஒன்று கொடுத்தா நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க, நீங்கள் ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுப்பாங்க. சந்தோஷமாக வாங்கிப்பீங்க. நான் எங்கள் வீட்டில் இது பண்ணணும், நீங்கள் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் கேட்பாங்க. அதெல்லாமே இல்லாமல் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, சந்தோஷமாக இருக்கே, பரவாயில்லையே, அப்படி தான் சந்தோஷப்படுவீங்க. இது மாதிரிலாம் அந்த கன்னிராசிக்காரன் கிடைக்க போகுது. அது இல்லாமல் ஒன்று போய் ஒன்று வரும். அது அப்படி ஒரு பலனும் நடக்க போகுது. ஒரு இழப்பு வரும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நன்மையும் வரப்போகுது. அதனால் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் முன்னேற்றமான பாதையில் தான். ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை, ஒரே நேர்கோடாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பயணங்கள் உங்களுக்கு இந்த ஏற்பட்டு போட்டு அதன் மூலிமா நல்ல வாழ்க்கை மேம்படும். அதன் மூலிமா பலன்கள், லாபங்கள் எல்லாமே கிடைக்க போகிறோம். பெரும்பாலும் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏஜென்சி கமிஷன் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க. எஜுகேஷன், மெடிக்கல், அதுக்கப்புறம் நிர்வகிக்கக்கூடிய திறமை, அட்மின், இது மாதிரிலாம் செய்யக்கூடிய திறமையில் இருக்கவங்க, துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவு வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமான உறவுகள் சொல்கிறோம் இல்லையா, தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி உறவுகள் அனுசரணையாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்க. எல்லாமே நல்லபடி விஷயமாக பேசப்படுது. இது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடத்தில் புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். புதிய அனுபவம்னா எப்படின்னாக்கா, புதுசாக கல்யாணம் ஆனோன்னா புதிய அனுபவம் தானே, அது மாதிரி கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நட்பு ஏற்படும், அதுவும் புதிய அனுபவம் தானே. ஒரு இடத்துல வேலைக்கு போவீங்க, அங்கே எப்படி இருக்குமோ ஏதாமல் இருக்கும், அதுவும் ஒரு புதிய அனுபவம் தானே. ஒரு புதுசாக தொழில் தொடங்குவீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு புதிய அனுபவம் தானே. இந்த மாதிரி புதிய அனுபவங்கள் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு வாழ்க்கையில். அது மூலிமா நல்ல விஷயம் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. எல்லாமே வெற்றியாக தான் இருக்க போகுது, எல்லாமே நல்லதாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரன் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி புதன் அவர் பெருமாள் வழிபாடை குறிக்கிறாரு. பெருமாள் நாராயணன், பெருமாள், கிருஷ்ணர், ராமர், யார் வேணாலும் வழிபடலாம். பெருமாள் அம்சம் கொண்ட எந்த பெருமாள் வேணாலும் வழிபட்டு வரலாம். அப்படி நீங்கள் வழிபட்டு வரணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடும், வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தசாதி பெருமாள் வழிபட்டு வரலாம், வரதராஜ பெருமாள், இந்த 2 பெருமாளுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்படிப்பட்ட பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே வெற்றி கொடுக்கறது, ஒருத்தர் வரம் கொடுப்பார் வரதராஜ பெருமாள், வெற்றி கொடுப்பார் பார்த்தசாதி பெருமாள். அப்போ வரமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், 2மே கிடைக்கும். அப்போது எதிர்பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பிறந்தவங்களுக்கு தானதனம் பார்க்கும்போது நிறைய துணிமணிகள் தியானம் பண்ணலாம். உடைகள் கொடுக்கலாம், துணியாக வாங்கி கொடுக்கலாம். உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம் சொல்கிறேன் இல்லையா, அதில் உண்ண உணவு, உடுக்க உடை கண்டிப்பாக கொடுத்துட்டு வரலாம். அதில் இருக்க இடம் கூட நீங்கள் வசதியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். உங்களால் முடியலாம் 4 பேர்கிட்ட பேசி உதவி பண்ணி கொடுக்கலாம். இது அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் தான தர்மங்களுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது உங்களுக்கு சேரும். நம்ம ஒரு உதவி பண்ணால் நம்மளுக்கு ஒரு உதவி வண்டிக்கு சேரும். இது உண்மையான விஷயம். இதுக்கப்புறம் ஒரு துணிச்சலாக, ஒரு உழைப்பாக அயராது உழைக்க போகிறீங்க. ஒரே குறிக்கோளாக இருக்க போகிறீங்க. இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்கள் அரசியல் இருக்கவங்க கண்டிப்பாக அரசியல் லாபம் அடைவீர்கள். கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் பேச்சு திறமை உள்ளவங்க, பேச்சாளர்கள், சுய சிந்தனையாளர்கள், இவங்களாமே நல்லா வந்துடுவாங்க. நல்லா பேசுகிறாருப்பா, நல்லா செயல்படுறாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக மாணவர்களுக்கு நல்லா கல்வித்துறை சிறந்தவங்க போகுது. விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா, இங்கே செய்யக்கூடிய உற்பத்தி பெறக்கூடிய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கப்படும், உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். அரசாங்கமும் உங்களுக்கு இந்த பொருட்களை உங்களுக்கு நல்ல வரி குறைவாக இருக்குது, உங்களுக்கு லாபங்கள் கொடுக்குறோம், அப்படி தான் சொல்லுவாங்க.
அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஏற்றமான பலன் தான் அனுபவிப்பீங்க. சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும். சரிசமமாக இருக்கும். இப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போது அவங்க நல்லா வந்துடுவாங்க. பெண்கள் கை ஓங்கியிருக்கும். பெண்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் செய்வீங்க. சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு வந்து நிறைய குழுக்கள் அமையலாம். அவங்க ஒரு அசோசியேஷன் மேலே ஏற்பாடு பண்ணலாம். ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே இந்த பெண்கள் வந்து இந்த 2025ஆம் வருடம் செய்யலாம். செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால் செய்யலாம்னு சொல்கிறேன். அப்போது பெண்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அவங்க நினச்சது கிடைக்கும். அதெல்லாம் செஞ்சு சாதனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும், வருமானமும் வரும். அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே அப்போ வரும்போது தெரியும். அந்த வருமானம் வரும்போது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படும். அப்போ சந்தோஷப்படுவீங்க. அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும். அது மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். நட்புகள் நிறைய ஏற்படும். எப்பயுமே அந்த பொதுத்துறையில் வந்துட்டாலே நட்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக உறவுகள் வந்து எப்பவுமே இருக்கிறது இருக்கும். நட்புகள் தான் பழைய நட்புகள், புதிய நட்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புதிய நட்புகள் நிறைய உங்களுக்கு உருவாகும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ அது மூலிமா நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உலக அனுபவம் பெற போகிறீர்கள். அதில் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா ஒரு துறையில் போய் ஜெயிக்க போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்றமும் வரப்போகுது உங்களுக்கு. நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வழி கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை உங்களை விட்டு கொடுக்கணும். எப்பயுமே ஒன்று இழந்தால் ஒன்று பெறணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு மரியாதை, ஒரு சுயமரியாதை கூட இழக்கக்கூடிய நேரமாக வரலாம். ஆனால் அதை இழந்தாலும் சரி ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஒரு சூழ்நிலை வரும். அப்போ மன்னிப்பு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதுதான் உண்மையான விஷயம். எப்போது ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்க வந்து தெய்வத்துக்கு போற்றப்படுகிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அது மாதிரி பண்ணிட்டா மன்னிப்பு, நன்றி, இது ரெண்டுமே முக்கியமான வார்த்தைகள். சாரி, தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா? இது அடிக்கடி இப்போ யூஸ் பண்ணி தான் இருக்கும். இது இங்கிலீஷில் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆங்கிலேயர் வந்து ஆண்டு பண்ணால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணின்னு வரோம். தமிழில் மன்னிப்பு, என்ன பண்ணுவோம், நன்றி, அவ்வளோதான். இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் முன்னேற்றமான வருடமாக இருக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வருடம் ஏற்றம் ஏற்படும். பெருமாள் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் லக்ஷ்மி சேர்ந்த பெருமாள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. குழந்தை உருவில் இருக்கிற பெருமாள், அப்போ என்ன சொல்வது, கிருஷ்ணன் சொல்லலாம், கண்ணன் சொல்லலாம். நவநீத கிருஷ்ணன் சின்ன குழந்தை வடிவத்தில் இருப்பார், அவர் வழிபடலாம். அப்போ உடுப்பி கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதில் பார்த்தா சின்ன உருவில் இருப்பார், குழந்தை வடிவத்தில் இருப்பார். எல்லாமே கண்ணன், பெரும்பாலும் கண்ணனாலே குழந்தை வடிவம் தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இறை தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருந்து எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைத்து எல்லா வாழ்வும் கிடைச்சி சுபபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வாழ போகிறீங்க.